என்ன டயலாக்கோ அத கரெக்ட்டா அந்த சிங்கிள் டேக்ல அத சொல்லுவாங்க. அந்த வாய் ஐ மீன் அந்த லைனோட உச்சரிப்பு, அந்த வாய் அசைவு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். எதுவுமே தப்பே ஆகாது. தட் ஐ ரியலி அட்மையர்ட் ஹர் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஆன் ஸ்க்ரீன்லயுமே நமக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன்ல பேசி முடிச்சோனே எந்த ஒரு சிரிச்சுட்டு ஸ்மைலா இருக்கணும். உடனே அவங்களும் சிரிப்பாங்க. உடனே ஆன் ஸ்க்ரீன்லயே சம்டைம்ஸ் 2, 3 வாட்டி சிரிச்சு டேக்லாம் போயிருக்கோம். ஆஃப் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளோட நடிக்கும்போது நமக்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது பேசலாமா? வேண்டாமா? அப்படின்னு. ஆனா அவங்க நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோமோ, அங்க வந்து உட்கார்ந்து நம்மளோட ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. பேசிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சீன்ல வந்து நம்ம என்ன பண்ணோமோ அத சொல்லுவாங்க. இது பண்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சு ஐ மீன் ஐ ரியலி லவ்ட் இட். டூ சீ இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி என்னோட பசங்கலாம் செட்டுக்கு வந்தப்போ, எனக்கு நான் அத நெனச்சே பார்க்கல. இட் வாஸ் சோ இன்ட்ரஸ்டிங் அப்டின்னா, அன்னைக்கு என் பசங்கலாம் வந்தப்போ, அவங்கள வந்து என்ன படிக்கிற? என்ன பொறுமையா எல்லா 2 பசங்ககிட்டயும் என்ன பண்ற? எல்லாம் கேட்டுட்டு, ஃபோட்டோ எடுக்கணும். "வா, வா எடுக்கலாம்" அப்டின்னு சொல்லி ஷி வாஸ் சோ இப்போ ஒரு பக்கத்து வீட்டு ஒரு லேடி எப்டி இருப்பாங்க? பக்கத்து வீட்டு ஒரு பெண் தெரியாத இருக்கோம். ஆனா, நம்ம இப்ப தான் தெரிஞ்சுக்கிறோம். பழகுறப்ப எப்டி நம்ம ஒரு கியூரியாசிட்டில பேசுவோம். அந்த மாரி ரொம்ப நல்லா ஜாலியா பேசினாங்க. அதுக்கும் மேல அவங்களோட பசங்க ஒரு நாள் செட்டுக்கு வந்தப்போ, அ ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஏன்னா நாங்க எல்லாரும் இருக்கோம். நானு, செட்ல சசிகுமார் சார் எல்லாரும் இருக்கோம். திடீர்னு பிரேக்ல இந்த மாரி உள்ள டக்குனு அந்த பையன் வந்து எல்லார் கால்லயும் விழுந்துட்டு, அவர் ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க.